ஹாய் கைஸ். நம்ம தளபதி இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க. ஸோ வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேளுங்க, நம்ம என்ன திட்டம் செயல்படுத்த போகிறோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோன்றதை மக்கள்களை எடுத்துகிட்டு போய் சேருங்கன்னு சொல்லி நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஆனால் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு சம்பவம். என் மச்சான் தான், அவனும் டிவிகேவில் மெம்பராக இருக்கான். கேட்டேன், என்ன மச்சான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தொகுதியில் நிற்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் காசு செலவு பண்ண மாட்டுறாரு. ஸோ அவருக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்கும் கேட்டிருக்கோம். ஸோ அதுவுமே அவர் கொடுத்தா தான் வந்துட்டு கேம்பெயின் பண்ணுவோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இது கேட்கும்போது எனக்கே பயங்கர ஷாக். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே ஆட்சி மாற்றுறதுக்காக போராடிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு பக்கம் பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன், காசு செலவு பண்ணால் தான் வேலை செய்வேன் அப்படின்றீங்க. எனக்கு புரியல. ஒருத்தர் தனியாக வந்து கத்திக்கிட்டு இருக்காரா, அவரோட அவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு, அவ்வளோ கோடி கோடியான வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி நமக்காக வந்து அவ்வளோ அடிபடுறாரு, அவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் நமக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னென்னா பதவி இல்லை, காசு மணி செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அலிகேஷன் இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்கள் ஊருன்னு இல்லை, இதேமாரி வேறு ஊரில் நடந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாம் ஒத்துமையாக இருந்து 2026 நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கிறது கொஞ்சம் பாடுபடுங்க ப்ளீஸ். ஸோ ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாறினா தான் நம்ம நல்லாயிருப்போம். நம்ம ஜென்ரேஷன், நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் நல்லா இருக்குன்னாக்கா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள் கைஸ். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் 2026 கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். பல அவமானங்களை தளபதி மட்டும் இல்லை, நம்மளும் பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துட்டு அந்த ரிசல்ட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நமக்காக போராடுங்க, பதவிக்காக போராடுங்க, காசுக்காக போராடாதீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு கேம்பெயின் பண்ணுங்கள், வீடு வீடாக நம்மளோட திட்டங்களை பற்றி சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாய்.